வணக்கம், நான் ஷீபா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ டிவோர்ஸ் ஆன பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சஃபரிங் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சஃபரிங் இருக்குது, மன ரீதியாக அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்கங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஒரு கப்பலுக்கு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் அந்த ஒரு டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆப்ஷனாக அவங்க கையில் எடுக்கிற மாதிரியான விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதில் குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. இப்போ குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இல்லையா. அந்த பருவம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி அது கிடைக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3-8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது, அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் தன்னோட வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீலிங்ஸ் ரொம்பவே ரொம்ப சஃபர் ஆகிட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மூளையோட டெவலப்மெண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்காது. அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுதான் நடக்குதுங்கிற புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அந்த வயசில் ரொம்பவே குறைவாக இருக்கும். அதே டீனேஜ் வயசில் அவங்க பார்க்குறோம் அப்படின்னா, டீனேஜில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பகுதியளவு புரிதல் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் நடக்குதுங்கிறது புரியாமல் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை அட்ரெஸ் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் வேறு ஒரு நெகட்டிவான பிஹேவியரை அவங்க கையில் எடுப்பாங்க. ஏதாவது வன்முறையில் ஈடுபடலாம், அதிகமான கோவப்படலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க தள்ளப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது டிவோர்ஸ் ஆன பேரண்ட்ஸோட அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நீடு இருக்கும். என்ன மாதிரின்னு பார்க்கும்போது எமோஷ்னல் சப்போர்ட். இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாலுமே அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருப்பாங்க இல்லையா. அந்த குழந்தைய டீல் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மன வலியை நிறையா கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியாக இருந்து அந்த குழந்தைய டீல் பண்ணணும், அதுவும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, அதே மாதிரி மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டி என்ன நினைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். நிறைய அந்த இடத்துல லேக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட இடத்துல இருந்து ஒரு சில கவனங்கள் அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எமோஷன்ஸை அப்பப்போ சப்போர்ட் கொடுக்காமல் போகும்போது அது ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும். என்னதான் அது ரொம்பவே பெரிய ஒரு கவலையாக இருந்தாலுமே குழந்தைங்களோட வளர்ப்பில் நிறைய விஷயங்களை அந்த பேரண்ட் கவனிச்சு தாங்க ஆகணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். பவுண்ட்ரிஸ் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்க பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அதோட டிசிப்ளின் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை அட்ரெஸ் பண்ணாமல் போகிற பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். வேறு ஏதாவது பிஹேவியரல் இஷ்யூ ஏற்படலாம், மற்றவங்கள அணுகிறதுல ஏதாவது பயங்கள் ஏற்படலாம். இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு காண்டாக்ட் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம பொதுவாக பார்க்கும்போது சில குழந்தைங்கள் ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப துன்புறுத்துவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் குழந்தைங்கள அடிக்கிறாங்க, தள்ளி விட்டுறாங்கன்னு சொல்லி திடீர்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களோட எமோஷன்ஸை அந்த குழந்தைங்க புரிஞ்சிக்காமல் அவங்க வழியில் அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரி, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸ் யோசிப்பாங்களே தவிர்த்து, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும், எதை நம்ம தவிர்க்கிறோம் அப்படிங்கிறத அங்கே பார்க்க முடியாமல் அங்கே போகுது. அப்படி பார்க்க முடியாத போகிற பிள்ளைங்களுக்கு உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் அண்ட் லாங் டேர்ம் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஷார்ட் டேர்மாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எமோஷன்ஸ் பொதுவாக பார்க்கும்போது ஒரு சில மாதங்கள்லேருந்து, அதாவது அந்த பேரண்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆன ஒரு சில மாதங்கள்லேருந்து ஒரு சில வருடங்கள் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா கிடச்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வருங்க.
ஓரளவுக்காவது வெளியே வருங்க. ஆனால் அங்கே லாங் டேர்ம் எஃபெக்ட்னு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே குறைவாக தான் ஏற்படுது. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் பெருசாக இருக்காது. அப்படிங்கும்போது அந்த 2 மாதத்துலேருந்து சில வருடங்கள் வந்து இன்னும் பல வருடங்களாக மாறுது. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸோட ஹெல்ப் வந்து ரொம்பவே தேவைப்படும். இப்போ வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது நம்ம மைண்டில் தோணும். என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது GADன்னு சொல்லக்கூடிய ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டி டிஸார்டர். இது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதனால் இது ஏற்படுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் பிரிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மணி சப்போர்ட் வந்து அப்பா கொடுத்துட்டு இருக்கலாம், எமோஷனல் சப்போர்ட் வந்து அம்மா கொடுத்துட்டு இருக்கலாம். 2 பேருமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அங்கே இல்லாமல் அந்த பிள்ளைங்க மிஸ் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலாக ஏதாவது நீட் இருந்தாலுமே இப்போ அங்கே அப்பா இல்லை அப்படின்னா அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும், அப்படிங்கும்போது கேட்குறதா இருக்கட்டும், தேவையான விஷயங்கள் கேட்குறதா இருக்கட்டும், அங்கே வந்து அந்த குழந்தைங்க ரொம்ப தயங்கி பயந்து தான் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பாக்கிட்டேயும் அதே மாதிரி தான் ஏஜ் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது. அதை ஃபார் எக்ஸாம்பிளாக சொன்னால் டீனேஜில் நிறையா வயசுக்கு தேவையான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை வந்து அப்பா கிட்ட போய் ஒரு சில பிள்ளைங்க ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டியை உண்டு பண்ணும். இதை நம்ம சொல்லலாமா, இந்த இடத்துல அதை பேசலாமான்ற ஒரு பயம், தயக்கம், அதே மாதிரி வெளியில் போய் மற்றவங்களை பார்க்குறதுக்கு ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், இந்த மாதிரியான எப்போவுமே ஒரு பயத்திலேயே தான் அந்த பிள்ளைங்க ஒரு நடுக்கத்திலே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு பதட்ட உணர்வு அந்த குழந்தைங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரிசர்ச் எவிடென்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டீனேஜ்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணாமல் போகும்போது மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது வந்து 16% வந்து கண்டிப்பாக வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்கள் வந்து இப்போது ஒரு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து அப்பா இடத்துல நீ தான் இருந்து பார்க்கணும், நம்ம குடும்பத்தில் அப்பா இப்போ இல்லையா, நீ தான் நல்லா படித்து நல்லா வரணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போ இல்லை, அம்மா இப்போ இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நீ குடும்பத்தில் நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை வந்து அந்த குழந்தைங்களுக்கு புரிதல் ரொம்ப குறைவாக இருக்கும் போதே திணிப்பாங்க. அதுவே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தை தான் கண்டிப்பாக ஏற்படுத்துது. இன்னொன்று முக்கியமாக பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு லோன்லினஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் குழந்தைய பார்த்துக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ஜாஸ்தியாகும் போது நமக்கு வேலை முக்கியம், ஓவர் டைம் பார்க்குறது, நம்ம வந்து காசு நிறையா சம்பாதிக்கணுங்கிறதுல ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே வந்து குழந்தைங்களுக்கான தகுந்த நேரத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஏற்படும் போது அதை அட்ரஸ் பண்ண இருக்க வேண்டிய டைமில் நம்ம இல்லாமல் நம்ம ப்ரெசன்ஸ் அங்கே இல்லாமல் போகும்போது குழந்தைங்களுக்கு கோபம் ஏற்படும். இந்த கோபம் வந்து நாளடைவில் வந்து ஒரு வெறுப்பு தன்மையாக கூட உருவாக நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அகாடமிக்ஸில் அவங்க நிறையாவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஆவரேஜாக அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே ரொம்ப லோவாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு டிவோர்ஸான பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்கள டீல் பண்ணுறாங்கன்னா எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து கணவர் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கலாம், ஓடிட்டு இருக்கலாம், டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் பிரச்சனைகள் ஏதாவது ஓடலாம். அந்த இடத்துல வந்து நான் இதை சொல்கிறேன் நீ இதை சொல்லுன்னு சொல்லி அந்த குழந்தைங்கள வந்து ஒரு மீடியேட்டராக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு பகடைக்காயாக அந்த குழந்தைங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருதுன்னா அந்த குழந்தைங்க முன்னாடி தகாத வார்த்தையில் திட்டுறது, அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து ஒரு பார்ட்னரையும் ரொம்பவே அவங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்புத்தன்மையில் ரொம்பவே திட்டிப்பாங்க, ரொம்பவே தகாத வார்த்தைகள் நிறையா யூஸ் பண்ணி திட்டிப்பாங்க. உங்கள் அப்பா ரொம்ப தவறானவர்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மா ரொம்ப தவறானவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ வந்து பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா நீ உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நீ உங்கள் அப்பா கூட போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதை சொல்லவே கூடாது. தகுந்த நேரத்தை வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வந்து கொடுத்து தான் ஆகணும்.
வேறு இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கான டைம் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு நாம் இருக்கோம் அப்படிங்கிற ரீஅஷூரன்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஏதாவது அட்ராக்ஷன் வருது அப்படின்னா கூட அவங்க ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடில் அவங்கள நம்ம லிசன் பண்ண கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எத்தனையோ குழந்தைங்க வந்து டிவோர்ஸ் ஆன பேரண்ட்ஸு பாதிப்புகள் உளவியல் ரீதியாக இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதிலிருந்து குழந்தைங்களை நம்ம மீட்டு கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பருவம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்கணும். இன்னும் வேறு ஏதாவது குழந்தைங்க இன்னும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களை காட்டுறது ரொம்பவே நன்மையான விஷயமா இருக்கும். நன்றி.